அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் ஸ்கூல் டே ரொட்டீன். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நம்ம கரெக்டாக செஞ்சிடணும். அப்படிங்கிறனால ஃபர்ஸ்ட் நான் ஃபஜர் எந்திரிச்சு தொழுதுட்டு கொஞ்ச நேரம் தஸ்பீஹ் ஓதிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் மணி பார்த்திங்கன்னா ஒரு 6:30 இருக்கும். வெளியில் வந்துட்டு ரூமை விட்டு வெளியில் வந்துட்டு ஃபஸ்ட்டு விண்டோ எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி விட்டுட்டேன். நைட்டு படுக்க போகும்போது விண்டோ எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணியிருப்போம் இல்லையா? ஸோ மார்னிங் ஃபுல்லாக எல்லா விண்டோவும் ஹாலில் உள்ளது, ரூமில் உள்ளது, கிச்சனில் உள்ளது, ஸோ எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி விட்டாச்சு. அப்போ தான் வெளியில், அதாவது உள்ளே உள்ள காற்று வெளியில் போகும், வெளியில் உள்ள நல்ல ஒரு நேச்சுரான காற்று உள்ளே வரும். டோரையும் அந்த மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டாச்சு. ஸோ அப்போ தான் எனக்கு டேவே ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கும். மார்னிங் எந்திரிச்சு எந்த வேலை பார்க்குறனோ இல்லையே, டோரு, விண்டோஸ் எல்லாத்தையுமே நான் ஓப்பன் பண்ணி விட்டுருவேன். அப்போ தான் ரொம்ப ஸ்பேஸ்ஃபுல்லாக இருக்கும். அன்னைக்குன்னு பார்த்து கொஞ்சம் வெயிலாக தான் இருந்துச்சு. ஸோ ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்னிங் எந்திரிச்சு ஃபஸ்ட்டு நான் தலை சீவிக்குவேன். எப்பயுமே மார்னிங் ஆர் நைட் எப்பயுமே தலை சீவிட்டு தான் நான் படுப்பேன். ஸோ அது மாதிரி மார்னிங் எந்திரிச்சதோடய நான் நல்லா தலை சீவிட்டு பன் போட்டாச்சு. அப்போ தான் நம்மளுக்கு வேலையே ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் பால் இருந்துச்சு ஃப்ரிட்ஜில். ஸோ அது ஃப்ரீசரில் இருந்தனால கொஞ்சம் ஐஸ் கட்டியாக இருந்துச்சு. அதையும் எடுத்து வெளியில் போட்டுட்டு, அப்புறம் ஒரு ஆள் இருந்துச்சு. ஸோ அதையும் எடுத்து வெளியில் போட்டேன். இந்த டைமிங் பார்த்தா மார்னிங் எந்திரிச்சதோடய தண்ணி இல்லை. ஸோ மோட்டரை ஆன் பண்ணி விட்டாச்சு. அடுத்து எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உலை வச்சுருவேன். வடித்து தான் மோஸ்ட்லி வடித்து தான் சாப்பிட்றது அப்படிங்கிறனால ஃபஸ்ட்டு உலை வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சில டைம்ஸ் ப்ரெஷர் குக்கரில் வச்சுக்கிறது, எந்திரிக்க லேட் ஆகிடுச்சு, கொஞ்சம் அசந்து தூங்கிட்டோம் அப்படிங்கிறனால சில டைம்ஸ் ப்ரெஷர் குக்கரில் வச்சுக்கிறது. மோஸ்ட்லி வடித்து தான் சாப்பிட்றது. ஆனால் அந்த காலத்துல எல்லாம் வடித்து தான் மோஸ்ட்லி சாப்பிட்ருக்காங்க. அதே நம்மளும் ஃபாலோ பண்ணுவோமேன்னு ஃபாலோ பண்ணுறது. அப்பப்போ மட்டும் இந்த மாதிரி மாற்றிக்கிறது. ஓகே. ஜீரா வாட்டர் ரெடி பண்ணுறதுக்காக ஜீரா ஒரு டீஸ்பூன் போட்டுட்டு ஒரு பேனில் லைட்டான ஒரு ரோஸ்ட் பண்ணிக்கணும். ரொம்ப தீய விட்டுறக்கூடாது. ஜஸ்ட் ஒரு 2 மினிட் இருந்தால் போதும். ஸோ அதை ரோஸ்ட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி செஞ்சு குடிச்சிங்கன்னா நல்ல ஃப்ளேவராக இருக்கும். அந்த தண்ணி குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். இது மாதிரி நான் செஞ்சு வச்சுட்டேன். மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் ஒரு 1 கிளாஸ் ஜீரா வாட்டர் எடுத்துப்பேன். அம்மாக்காக ஒரு அந்த டே ஃபுல்லாக அவங்க குடிக்கிறதுக்காக நான் போட்டு வச்சுருவேன். அப்புறம் எந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிவிட்டு நான் என்ன எடுத்துக்குவேன்னு பார்த்தீங்கன்னா சியா சீடு. அதாவது 1 லிட்டர் தண்ணிக்கு 1 ஸ்பூன் அளவுங்கிற மாதிரி சியா சீடு எடுத்து ஒரு 1/2 அன் ஹவர் மாதிரி ஊற வச்சுருவேன். ஊற வச்சுட்டு நான் ஜீரா வாட்டர் குடிச்சிட்டு ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் தான் எதுவாக இருந்தாலும் நான் சாப்பிடுவேன். அதுக்கு இது ஊறி வரத்துக்கும் எனக்கு கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஜீரா வாட்டரை இன்டேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வாட்டரை இன்டேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் நான் எடுத்துக்குவேன். ஸோ இது நல்லா கிரேவிங்ஸு, பசி எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுது. நான் ஒரு 1 மந்த்தாக எடுத்துக்கிட்டு இருக்கேன். நல்ல ரிசல்ட் இருக்குது. டயட்டில் இருக்கிறவங்க, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பாடுமே இப்போ ரைஸ் எடுத்துக்கிட்டாலும் ஓகே, டின்னரு, பிரேக்ஃபாஸ்ட்டு எதுவாக இருந்தாலும் ஓகே, டிஃபனாக இருந்தாலும் ரைஸாக இருந்தாலும் நல்ல ஒரு நார்மலாக லிமிட்டோட இதாகுது. அதுக்கு மேலே ரொம்ப பசிலாம் எடுக்க மாட்டேங்குது. சாப்பிட்ணும் டயத்துக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. கிரேவிங்ஸ் இந்த நொறுக்கு தீனி ஈவினிங் டைமிங்கில் அந்த மாதிரி கிரேவிங்ஸ் எல்லாத்தையுமே இதை கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தான் நான் சொல்லணும். ஓகே, உங்களுக்கு வேணா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா கிச்சனில் உள்ள ஜன்னல் எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இங்கே பிளான்ஸ் வச்சுருந்தேன். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வைக்கிறேன் மணி பிளான்ஸு. அது ஃபுல்லாகவே பிளான்ஸ் வைக்கணும்னு எனக்கு அந்த ஆசை. ஆனால் இன்ஷா அல்லாஹ் அதை மறுபடியும் வைக்கணும். இப்போதைக்கு ஒரு பிளான்ட் மட்டும், மணி பிளான்ட் மட்டும் வச்சுருக்கேன். அது வேர் விடணுங்கிறதுக்காக வாட்டரில் வச்சுருக்கேன். ஸோ அது வாட்டர் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிவிட்டு வெயில் படுற மாதிரி வச்சாச்சு. இப்போ வெண்டைக்காய் பொரியல் பண்ணலான்னு சொல்லிட்டு வெண்டைக்காய் தான் கட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். மோஸ்ட்லி வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே நான் நாளே கட் பண்ணி வச்சுருவேன். பீன்ஸு, கேரட்டு, பீட்ரூட்டு, முட்டைக்கோஸு, கொத்தவரங்காய், ஸோ இந்த மாதிரி உள்ள பொரியல் பண்ணுற காய்கறி எல்லாத்தையுமே நாள் நைட்டே ஒரு 7:30 மணி 8 மணி போல் ஒரு டிவி பார்த்துட்டு சீரியல் பார்த்துக்கிட்டு இருப்போம். அந்த டைமிங்கில் நான் கட் பண்ணி பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஸோ மார்னிங் எந்திரிச்சு நம்ம குக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா இப்போ நமக்குங்கிறப்ப கொஞ்சம் லேட்டாக கூட கட் பண்ணி குக் பண்ணிக்கலாம். பிள்ளைங்களுக்கும் வெஜிடபிள்ஸ் கொடுத்து விடணுங்கிறனால நான் மார்னிங்கே நாள் நைட்டே நான் கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். மார்னிங் எந்திரிச்சு வாஷ் பண்ணிவிட்டு தாளித்து பொரியல் பண்ணி கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் அன்றைக்கி பார்த்திங்கன்னா
வெண்டைக்காய் பொரியல் அப்படிங்கிறனால அதை மொதல் நாளே கட் பண்ணி வைக்க முடியாதுங்கிறனால அந்த டைமிங்கில் கட் பண்ணிவிட்டு ஆனியன் எல்லாமே கட் பண்ணிட்டு வந்தேன். ஆனால் நான் 6:30க்கு தான் கிச்சன் உள்ள வருவேன். ஸோ அந்த டைம் வந்து எனக்கு 8:30க்குலாம் நான் அந்த அந்த 2 மணி நேரத்தில் நான் வெளியாயிடுவேன். அதிலே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு, ஸ்நாக்ஸு, அப்புறம் லஞ்சு, ஸோ சைடிஷ் எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சுட்டு நான் அதுக்குள்ளே வெளியே ஆயிடுவேன். இப்போ வெண்டைக்காய் பொரியல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டுட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ஹாஃப் குக் ஆனதுக்கப்புறம் வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இதில் வந்து நான் எந்த ஒரு மசாலாவும் நான் ஆட் பண்ணலை. ஜஸ்ட் வந்து ஒரு மஞ்சத்தூள், உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இதை வந்து எண்ணெயிலேயே அப்படியே வேக வைக்கணும். அப்படியே எண்ணெயிலேயே வெந்து வந்துடும். நான் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு தான் வேக வைப்பேன். பொறுமையாக வேக வைப்பேன், அழகாக பொறுமை. ஸோ அவ்வளோதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அடுத்தது ஃப்ரிட்ஜில் வந்து காலிஃப்ளவர் இருந்துச்சு. அது வாங்கி ஒரு 3-4 நாள் இருக்கும். அது அப்படியே இருந்துச்சு. அதை எடுத்து ஒன்றுமே பண்ண முடியல. சரி இன்னைக்கு ஏதாவது அதை பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா மேலே ஃபுல்லாகவே அந்த எல்லோ கலர் இது மாதிரி இருந்துச்சு. சரி, ஆனால் உள்ள பூ எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. லைட்டாக மேலே மட்டும் கொஞ்சம் இதாக இருந்துச்சு. அதை எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு இது எல்லாமே வந்து ஃப்ரை பண்ணிடலாம். காலிஃப்ளவர் 65 மாதிரி பண்ணிடலாம். இதை வச்சிட்டோன்னா அப்படியே வீணாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சுடு தண்ணியில் மஞ்சத்தூள் போட்டு சுடு தண்ணியில் வந்து நான் நல்லா வேக வச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ இது நார்மலாகவே அப்படி தான் வேக வச்சுக்கணும். சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அது மாதிரி ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கிறேன். வேக வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து வெண்டைக்காய் பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஓகே, அடுத்தது வந்து லெமன் ரைஸ்க்கு வந்து லெமன் எடுத்துக்கலாம். நான் ஒரு ஹாஃப் லெமன், ஏன்னா என்னோடய சன்னுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறனால ஜஸ்ட் ஒரு ஹாஃப் லெமன் மட்டும் எடுத்துக்கிறேன். சீட்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு லெமனோட ஜூஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போ தாளிப்புக்கு தேவையான எல்லா திங்ஸையும் எடுத்துக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு. ஸோ இதை எடுத்துக்கிறேன்னா காஞ்ச மிளகா போடலாம். நான் பிள்ளைங்களுக்கு இருக்குங்கிறதுக்குனால நான் போடலை. இப்போ வந்து ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கலாம். நான் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். லெமன் ரைஸ், புளி ரைஸ்க்கெலாம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன், நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்புலாம் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதை அதில் போட்டுட்டு நல்லா கடுகு வெடிச்சதுக்கப்புறம் லெமன் ஜூஸை ஊற்றிக்கலாம். ஜூஸ் ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த டைமிங்கில் வந்து ரைஸ் போட்டு நல்லா கிளறி விட்டு கொடுத்துடலாம். ஸோ இதில் வந்து நான் இதுவும் சேர்க்கலாம், பெருங்காய பவுடரும் சேர்க்கலாம். நான் அதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் ஜஸ்ட் இதை மட்டும் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு சைடிஷாக முட்டை வச்சுக்கலாம். இந்த சைடு காலிஃப்ளவர் சுடுதண்ணில் போட்டு கொதிக்க வச்சுருந்தேன் இல்லையா, ஸோ அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன். இதில் வந்து மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கறி மசாலா, உப்பு, கார்ன்ஃப்ளவர் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும். அப்போ தான் வந்து நல்லா கிறிஸ்பினஸாக இருக்கும். ஸோ இதை வந்து லைட்டாக குலுக்கி விட்டுக்கலாம், கையாலேயும் நல்லா பரட்டி விட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து நல்லா ஆயில் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் தான் வச்சு ஃப்ரை பண்ணுறேன். ரொம்ப ஹை ஃப்ளேம் வேணாம். லோ ஃப்ளேம்லேயே வந்து நல்ல பொரிஞ்சு கிறிஸ்பியாக வரும். அதுக்கப்புறம் வந்து ஸ்நாக்ஸுக்கு என்ன கொடுத்து விடலான்னு மண்டையெல்லாம் போட்டு கசக்கி அதுக்கப்புறம் ஒரு ஐடியா கிடச்சிச்சு. ப்ரெட் எடுத்துக்கிட்டு ஸ்வீட் ப்ரெட்டு, சால்ட் ப்ரெட் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து மில்க் ப்ரெட்டு தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ எடுத்துகிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இதை கட் பண்ணி வச்சுட்டு ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கலாம், நெய் எது வேணாலும் விட்டுக்கலாம். நான் ஆயில் தான் விட்டுக்கிட்டேன். ஸோ அதில் வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், உப்பு போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த டைமிங்கில் ஜஸ்ட் ஒரு நிமிஷம் போதும், இதை செமையாக ரெடி ஆகிடும். இந்த டைமிங்கில் வந்து நம்ம இறக்க போகிற ஸ்டேஜில் பசுநெய்யை ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம இறக்கிக்கலாம். ஸோ அவ்வளோதான். அது ரொம்ப ஈஸி. ஒரு 5 மினிட் கூட ஆகாது. இந்த ரெசிபி நம்ம செஞ்சு பார்க்குறதுக்கு பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை ஸ்நாக்ஸை வச்சு கொடுத்து விட்டாச்சு. அடுத்தது ஜூஸுக்கு வந்து பொமோகிரானட் தான், அதை உரிச்சிட்டு ஜூஸ் போட்டு கொடுத்து விட்டாச்சு. அப்புறம் வந்து முட்டை வச்சுருந்தேன் இல்லையா, ஸோ அதையுமே இந்த மாதிரி ஸ்லைஸாக இது பண்ணிவிட்டு என்னென்ன வித்தையெல்லாம் காட்ட வேண்டியது இருக்குது அப்படிங்கிற மாதிரி முட்டை டெய்லி 2 எடுத்துக்க சொல்கிறாங்க. ஆனால் வந்து இந்த பிள்ளைங்க வந்து 1 கூட சாப்பிட மாட்டேங்குது. அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு மாதிரியாக டிசைனாக செஞ்சு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி வந்து ஸ்லைசர் வச்சு ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து பெப்பர் மட்டும் போட்டுட்டு எப்படியாவது சாப்பிட்ருமா, அப்போ தான் உடம்புக்கு நல்லது, அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு டயலாக்கை சொல்லி அனுப்ப வேண்டியதாக இருக்குது. ஸோ அது இதையும் கொஞ்சம் சாப்பிடும், பாதி சாப்பிட்டு வருவாங்க, பாதி வச்சுட்டு வருவாங்க, அப்படி தான் இருக்குது. சரி ஓகே, அதாவது போகுதே அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்க வேண்டியது தான். அடுத்து வந்து லஞ்ச் எல்லாத்தையுமே பேக் பண்ணி முடிச்சாச்சு. ஸ்நாக்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணியாச்சு. ஜூஸுக்கும் வந்து பொமோகிரானேட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதே பெரிய வேலை. ஸோ இந்த வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்னுடைய சன்னை எழுப்பி அவரை குளிக்க வச்சுட்டு அவருக்கு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே கொடுக்கணும் இல்லையா, அப்படிங்கிறதுக்காக
நான் கரெக்டாக சொன்ன மாதிரி டைம் வந்து 8:30 ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து அவரை ரெடி பண்ணணும். அவரை எழுப்பி விட்டுட்டு சொன்ன மாதிரி குளிக்க வைக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து எரேசராக இருக்கட்டும், பென்சிலாக இருக்கட்டும், டெய்லி ஒன்று மிஸ் பண்ணிட்டு வந்துடுறான். என்னோட பையன் மட்டும் தான் அப்படி இருக்கானா, உங்கள் பிள்ளைங்களும் அப்படி இருக்காங்களா? மோஸ்ட்லி எல்லா பிள்ளைங்களும் அப்படி தான் இருப்பாங்க. ஒரு சில பிள்ளைங்க மட்டும் அந்த மாதிரி கொண்டு வந்துருவாங்க. டெய்லி ஒரு பென்சிலு, டெய்லி ஒரு எரேசர். ஸோ இதே மாதிரியா இருக்குது. எல்லாத்தையுமே ஸ்கூலுக்கு போகும்போது நான் செக் பண்ணிப்பேன். ஏன்னா அந்த டைமிங்கில் ஸ்கூல் போயிட்டு பிள்ளைங்க இல்லைன்னா கஷ்டமாக போயிடும் அப்படிங்கிறனால செக் பண்ணி தான் அனுப்புறது. அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு ட்ரெஸ்ஸு, பேண்டீஸு, இன்னர்ஸு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஜஸ்ட்டு வந்து ஒரு தோசை தான் கொடுத்துருந்தேன். தோசை, நார்மல் தோசை கொடுத்துட்டு டொமேட்டோ சட்னி தான் இது சும்மா வதக்காமல் அரைப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி அரைச்சி வச்சுருந்தேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுத்துட்டு வேனு வந்துடும் அப்படிங்கிறனால சாக்ஸ் எல்லாத்தையுமே போட்டு விட்டாச்சு. அப்புறம் வேன் வரதுக்காக கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். வேனும் சீக்கிரமாக வந்துருச்சு. அவரும் கிளம்பி ஸ்கூலுக்கு போயிட்டார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, டேக் கேர், பாய்.